வெல்கம் பேக் வியூவர்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிசீஸ் அண்ட் பாக்டீரியல் வைரஸ் புரோட்டோசோமல் டிசீஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒபேசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். Obesity is the state in which there is an accumulation of excess body fat with an abnormal increase in body weight. அதாவது ஒபேசிட்டிங்கிறது எதுவுமே இல்லை, அக்குமுலேஷன்னா ஒரு இடத்துல சேர்றது, குவியிறது, மொத்தமாக சேர்றது இது மீன் பண்ணும். ஓகேவா? அப்படி பார்த்தோன்னா நம்மளோட பாடியோட ஃபேட் வந்து ஏதோ அப்நார்மலாக நம்ம உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் வந்து ஒபேசிட்டின்னு சொல்கிறோம். அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். நம்ம பாடி வெயிட்டில் இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்டும் இன்க்ரீஸ் ஆகி சேர்ந்துக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? Obesity is a complex multifactorial chorionic disease developing from influence of social behavior, psychological, metabolic and cellular factors. இது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மல்டிஃபேக்டோரியல் கோரியானிக் டிசீஸ். அதாவது ஒரு காரணங்களுக்காக ஏற்படுறது கிடையாது, பல்வேறு காரணங்களால் இது ஏற்படுது. அதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் பிஹேவியரல், அதாவது நம்மளோட மாற்றங்கள், உணவு மாற்றம், எல்லா மாற்றமும் இருக்குல்ல, அந்த மாற்றங்கள். அண்ட் சைக்காலஜிக்கல், அதாவது நம்மளோட மனநிலையை பொறுத்து, அதாவது சைக்காலஜிக்கல் மீன்ஸ் நம்மளோட தட்ப வெப்பநிலை மாறுதல், நம்மளோட உடல் செயலியில் மாற்றம், இந்த மாதிரி எல்லாத்தையும், மன செயலில் மாற்றம் எல்லாத்தையும் பொறுத்து. அண்ட் மெட்டபாலிக், நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மெட்டபாலிசம். அண்ட் செல்லுலாரில் இருக்கக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய மாற்றம், இது எல்லாம் தான் இந்த ஒபேசிட்டிக்கு காரணம். ஒபேசிட்டி அக்கர்ஸ் இஃப் இன்டேக் ஆஃப் கலோரிஸ் இஸ் மோர் தென் எக்ஸ்பென்ச்சர் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் 100 கலோரிஸ் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை பேர்ன் பண்ணுறதுக்கான வேலையை செய்யணும். அப்படி செய்யாமல் 100 கலோரிஸில் 20 மட்டும் பேர்ன் பண்ணுற மாதிரி வேலை செஞ்சுட்டேன்னா பேலன்ஸ் 80 வந்து இந்த மாதிரி பாடி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டி ஆர் கண்டிஷன்ஸ் வேர் த பாடி வெயிட் இஸ் கிரேட்டர் தென் த மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் BMI அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஏஜ் அண்ட் ஹைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பாடி மாஸ் இன்டெக்ஸ் இஃப் அன் எஸ்டிமேட் ஆஃப் த பாடி ஃபேட் அண்ட் ஹெல்த் ரிஸ்க். அதாவது நம்ம BMIயை வச்சு நம்மளோட பாடி ஃபேட்டையும் நம்ம எவ்வளோ ரிஸ்கில் இருக்கோங்கிறதையும் கால்குலேட் பண்ணலாம். இந்த BMIங்கிறது எதுவும் இல்லை, நம்மளோட பாடி வெயிட். அதாவது இப்போது 40 ஏஜ் அப்படின்னா 40 ஏஜுக்கு இவ்வளோ ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இவ்வளோ வெயிட்டில் தான் இருக்கணும். இல்லை இதுக்கு மேலே ரொம்ப வெயிட் லாஸாக இருந்தாங்கன்னா இவங்க லீனாக இருக்காங்க, இவங்க வந்து BMI ரேட்டில் பிலோவில் இருக்காங்க. அப்படி இல்லை இவங்க ரொம்ப வெயிட்டாக இருக்காங்கன்னா இவங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களோட BMI கூட இருக்குது, வெயிட்டை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன் கொடுக்கக்கூடியதான் இந்த BMI. இந்த BMI எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, BMI இஸ் ஈக்குவல் டு வெயிட், அதாவது கிலோகிராம் பை ஹைட். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, அதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒபேசிட்டி டியூ டு த ஜெனட்டிக் ஃபேக்டர், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒபேசிட்டி எதனால் ஏற்படுதுன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர், நம்ம பேரண்ட் வந்து நம்மக்கிட்ட வருது. ஓகேவா? ஜெனட்டிக்காக. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா உடல்லேருந்து செயல்களில் நிறையா செய்கிறது, உடல் செயல்களை செய்கிறது. இப்போ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினா நம்ம உடல் சார்ந்த செயல்களில் செய்கிறது கிடையாது. அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், நம்ம வந்து பசிக்கும் உணர்வு ஏற்படாமே நிறையா ஃபுட்டை எடுத்துக்கிறது கூட இது ஒரு ஒபேசிட்டிக்கு காரணமாக இருக்குது. அப்போ ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து ஓவர் ஹீட்டிங் பண்ணுறது. அண்ட் எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ், நம்மளோட எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஹார்மோனோ என்சைமோ செக்ரேட் பண்ணுறதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒபேசிட்டி இஸ் அ பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்டென்ஷன், டயாபெட்டஸ், gallbladder disease, coronary heart disease and arthritis. இந்த ஒபேசிட்டினால என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் பாசிட்டிவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிளட் ப்ரெஷர்ஸு அண்ட் டயாபெட்டிஸ், நீரிழிவு நோய், சுகர் அண்ட் gallbladder disease, அதாவது இது பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டிசீஸ், அண்ட் கரோனரி ஹார்ட் டிசீஸ், அண்ட் ஹார்ட்டில் சம்மந்தமான டிசீஸ். அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தட்டிஸ், அதாவது மூட்டு வலி சொல்லுவோம்ல, இது எல்லாமே ஏற்படக்கூடியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஒபேசிட்டி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, டயட் மேனேஜ்மெண்ட், லோ கலோரி, நார்மல் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல், ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். அதாவது லோ கலோரியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல் எடுத்துக்கணும், குறைந்த அளவுக்கான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபேட்டையும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஹை fiber diet can prevent overweight, calories restriction for weight reducing, safe and most effective. அது கார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும் எவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஃபைபர் டயட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபைபரை கொஞ்சம் காமனாக எடுத்துக்கிட்டோம், நிறையாவே உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஓவர் வெயிட்டை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் வெயிட் ரிடக்ஷன், சேஃப் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டை வந்து கலோரிஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிறோம், இன்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணி அதுக்கு சரியான முறையில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், லோ கலோரி டயட் accompanied by moderate exercise will be effective in causing weight loss.
லோ கலரி டயட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, நம்ம மாடரேட்னா ஒரு கேஷுவலான எக்ஸர்சைஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதும், நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ஈஸியா ஏற்படும்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, மெடிகேஷன்ஸ், யோகா அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் ஆல்சோ ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஓவர் ஈட்டிங். அதாவது இந்த ஓவர் ஈட்டிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்களா மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். இந்த மாரி பண்றதுனால ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஓவர் ஈட்டிங் அந்த மாதிரியான ஹேபிட்டும் தடுக்கப்படும்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம ஒபேசிட்டினா என்ன? எதனால ஏற்படுது? அதுக்கான காரணங்கள் என்ன? எப்படி இத வந்து கால்குலேட் பிஎம்ஐல நம்ம கால்குலேட் பண்றோம். அண்ட் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஒபேசிட்டி எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.